அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஃபிட் பேட்ரோலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது ஒரு ஆமை பார்த்தேங்க. அந்த ஆமையை பற்றி தான் நான் இந்த கதையே சொல்ல போகிறேன். இந்த ஆமையோட இனங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முதலை, ஆமை இதனுடைய வாழ்நாள் காலங்கள் தான் அதிகம். ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆமைன்றது ரொம்ப அமைதியான விலங்கு, ரொம்ப ஷை டைப் உள்ள விலங்கு, சரிங்களா? ஆனால் வந்து அதை நம்ம டச் பண்ணோம்னா வச்சிங்களா, ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கக்கூடிய விலங்காக வந்து இந்த ஆமைன்றது இருக்குது. இந்த ஆமையை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆமைனாவே என்னது, பொறுமை, ஸ்லோ அண்ட் ஸ்டடீஸ் வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பொறுமையே வெல்லும், இல்லைனா பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது மாதிரி பழமொழி வந்து இந்த ஆமையை வச்சு தான் சொல்லுவாங்க. எதுக்காகனா வந்து இந்த ஆமை இனங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா அதனுடைய உடல் வாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி போகும். பட் ஆனால் எவ்வளோ தூரம் வேணாலும் அது பாட்டுக்குன்னு மூவ் பண்ணும். இந்த தண்ணி இருக்குது, இப்போ கோடை காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணின்றது எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு மைல்ஸ் கணக்காக வந்து அது வந்து பொறுமையாக வந்து அதனுடைய பாதத்துலேயே நடந்தே போகும்னு சொல்லுவாங்க. சரி, அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிலத்துலேயும் உயிர் வாழக்கூடியது, நீர்லேயும் உயிர் வாழக்கூடியது. நீரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதனுடைய வேகம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக வந்து பொறுமை அவசியம். ரெண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து போராடக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும், அது நீரில் இருந்தாலும் சரி, நிலத்தில் இருந்தாலும் சரி. அது மாதிரி வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலை ப்ளஸ்ஸு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.